மாதம் 1000 2000 3000. ஒரு சில ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 10,000 12,000 15,000. அது இல்லாமல் பர்சனல் ட்ரெயினரு. நீங்கள் ஜிம் உள்ள என்ட்ரு ஆன உடனே உங்களோட டார்கெட் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. உங்களோட கோல்ஸ் என்ன, உங்களோட எதுக்காக ஜிம் வரீங்க, அதெல்லாம் ப்ராப்பராக கேட்காம இந்த சப்ளிமெண்ட் எடுங்க, அந்த சப்ளிமெண்ட் எடுங்க, ஒரு நாளைக்கு 10 முட்டை சாப்பிடுங்க, சோறெல்லாம் கட் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி சொல்லி ஒரு ஃபிட்னஸை வந்து ஒரு நோய் மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்கள் காசு கொடுத்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ஒரு இடம் இருக்குது. ஆமாம், இந்த கிரவுண்டுக்கு வாங்க, கிரவுண்டில் நிறையா ஓடுங்க. ஆமாம், நிறைய விஷயம் கிரவுண்டில் இருக்குது. நிறைய ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கலாம், நிறைய அத்லெட்ஸை பார்க்கலாம். ஆமாம், உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் உண்டாகும். கிரவுண்டில் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்க, 4 செவரிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. கிரவுண்டுக்கு ஏன் உங்களை நான் வரணும்னு சொல்கிறேன்னா, கிளைமேட்டு. ஆமாம், ஒரு நாள் நல்லா வெயில் அடிக்கும். ஆமாம், காலையிலேயே ஒரு நாள் வெயில் கம்மியாக இருக்கும், லைட்டாக மழை வர மாதிரி இருக்கும், சில நாள் மழை துளி போடும். ஆமாம், இந்த மாதிரி நேச்சுரலான விஷயத்தில் உங்கள் உடம்பை ட்ரெயின் பண்ணி பாருங்கள். ஆமாம், அது மாதிரி போதை எதுலேயுமே இருக்காது உங்களுக்கு. இங்கே ஒரு ஜிம்மில் போயிட்டு ஒரு ஏசி ரூமுக்குள்ளே இருந்துட்டு 4 செவரில் நீங்கள் ட்ரெட்மில்லில் நடக்கிறதுக்கு, ஆமாம், நீங்கள் மாதம் 10,000 12,000 கொடுத்துட்டு அங்கே போய் 1 hour 2 hour நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு வாங்க, ஒரு 30 minutes ஓடுங்க, சன்னில் ஓடுங்க. ஆமாம், ஏர்லி மார்னிங் வாங்க, எஞ்சி வந்து ஓடுங்க. நீங்கள் ஒரு வாரம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு வாரம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதை ரெகுலராக பண்ண உங்களுக்கு ஒரு டிசிப்ளினஸ் ஏற்படும். அது உங்கள் லைஃப் லாங் உங்களை வந்து ஒரு நல்ல வழியில் தான் கொண்டு போகும். என்றைக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களை நல்ல வழிக்கு தான் கொண்டு போகுமே தவிர என்றைக்குமே வந்து ஒரு தப்பான வழி கொண்டு போவார். ஆமாம், நான் ஏன் வந்து இன்றைக்கி கிரவுண்டை பற்றி பேசுகிறேன்னா, கிரவுண்டை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்றாங்க. ஆமாம், போக இந்த கிரவுண்டெல்லாம் என்ன ஆகுது, அழிஞ்சிரும் போல் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எத்தனையோ வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனு, நல்ல மேரத்தான் ரன்னர்ஸு, டிஃப்ரெண்ட் கேம்ஸில் வந்து எத்தனையோ பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. அவங்களாம் உருவாக்கின இடம் இது. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டெல்லாம் வந்து யாருமே ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்றாங்க. ஆமாம், ஜிம்மில் போகிறாங்களா, ஏசி இருக்கா, ஆமாம், நல்லா லைட் இருக்கா, ஆம்பிஷன் நல்லா இருக்கா, அதை ஃபோட்டோ எடுத்தோமா, ரீல்ஸ் பண்ணோமா, இப்படின்னு இருக்காங்க. எங்கள் கிரவுண்டில் பூந்தமல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70% ஃபுட்பால் தான். ஆமாம், எங்களோட பூந்தமல்லினாலே எங்களுக்கு ஃபுட்பால் தான். ஆமாம், ஃபுட்பாலையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே அத்லெட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா மேரத்தான் ரன்னர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும். ஆமாம், ஸோ டிசிப்ளின் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ண தான் அது உங்களுக்கு டிசிப்ளினாக மாறும். ஆமாம், நீங்கள் வந்து கரெக்டாக சாப்பிட்றதா இருக்கட்டும், கரெக்டாக தூங்குறதா இருக்கட்டும்.